நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஊடுருவட்டும். ஆண்டவரே, வேத வாக்கியங்களை அறியும்படி எங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்கப்பா. வசனங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். தேவ ஆவியானவர் பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எபேசு சபைக்கு சொல்லப்பட்டதான மிக முக்கியமான ஒரு காரியம். அது குறிப்பாக இந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சபைகளுக்கும் பொருந்தும். இந்த 7 சபைகளுக்கு பின்னாடி சில சத்தியங்கள் இருக்கு. 7 சபையும் 7 காலகட்டங்கள் எப்படிலாம் சொல்லுவாங்க. குறிப்பாக 7 சபையினுடைய உபதேசம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தான். அது எபேசுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு நற்குணம் உண்டு, நல்ல விசேஷமான காரியம் உண்டு. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு குறை உண்டு. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒவ்வொரு சபைக்கும் நியாய தீர்ப்பும் உண்டு. எல்லாமே அதில் இருக்கும். இதில் சில சபைக்கிட்ட குறை இருக்காது, சில சபைக்கிட்ட நிறை இருக்காது. ஆனால் நியாய தீர்ப்பு, ஆசீர்வாதம் எல்லா சபைக்கும் ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதில் எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறதான ஒரு வார்த்தை என்னென்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதாவது சபை எப்படி இருக்குன்னா, குறைவற்றதும் கரையற்றதும் திரையற்றதுமான ஒரு சபை. கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒரு பர்ஃபெக்ட் சர்ச். ஏன்னா அவர் புதிய ஏற்பாட்டு சபையை எப்படி பார்க்குறாருன்னா, மணவாட்டியாக பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மணவாட்டியாய் பார்த்து அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனபடியினாலே அந்த ஸ்தானத்திற்கு உங்களை என்னையும் கொண்டாந்துருக்கிறார். அப்போ இந்த சபைக்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபைக்கிட்ட த மோஸ்ட் பர்ஃபெக்ட் சர்ச், இருக்கிறதுலையே பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமான ஒரு சிவப்பு கிடாரி அப்படிம்பாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு குறையும் இல்லாமல், பழுது இல்லாமல், ஊனம் இல்லாமல், அதோடு கூட ஒருவரும் ஏறியிராத. அதோட அர்த்தம் என்னென்னா, நுகத்தடிக்கு உட்படாத அப்படின்னு அர்த்தம். இயேசு கழுதையை செலக்ட் பண்ணும்போது கூட ஒருவரும் ஏறியிராத, த பெஸ்ட் ஒன் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நமக்கு இப்போ கடைசி காலத்தில் உபதேசங்கள் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் கிருபை உள்ளவர், எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், அதுக்கான குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறவர் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளோ கிருபையோ எவ்வளோ அன்பாக இருப்பார், ஆனால் அவர்கிட்ட என்ன கிடையாது, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. த பர்ஃபெக்ட் ஒன். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய குறைகள் இருக்குது. இந்த 7 சபைக்கிட்ட சொல்லும் போது 5 சபைகளில் குறைகள் இருக்குது. ஒவ்வொரு குறையாக ஆண்டவர் எடுத்து காட்டுறார், சொல்கிறார், நீ இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்கிறார். அதில் முதல் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு. இந்த ஆதி அன்புனா என்ன, ஆதியில் கொண்டிருக்கிற அன்புனா என்ன? முதல்ல நீ என்னை ஏற்றுக்கொண்ட போது இருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம், அதை இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஆண்டவரோட எதிர்பார்ப்பு, அதை நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பொதுவாக இந்த வசனத்துக்கு ஒரு ஒப்புமையான இன்னொரு வசனம் இருக்குது. அதுவும் ஆண்டவரே சொல்வார், எப்படி அவர் அன்பை எதிர்பார்க்கிறாருங்கிறதுக்கு அவரே ஒரு வசனம் சொல்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, அங்கே 2 முக்கியமான காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, நீ வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்ததான உன் இளவயது பக்தியையும் அப்படின்னு இருக்கு. பொதுவாக இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, யாரை பற்றினா, 2 பேருக்குமே வனாந்தரம் இருக்குது. உதாரணமாக இஸ்ரவேலருக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தினுடைய மறைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உபதேசம். உதாரணமாக அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும்.
இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அங்கே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், இங்கே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அதை தாண்டி அவங்க செங்கடல் கூட நடந்து வருவாங்க, அந்த கடல் பிளந்து, அது இங்கே ஒப்புமையான ஞானஸ்தானம். அங்கே மேகத்தினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இங்கே ஆவினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அங்கே 3 நாள் பிரயாணம், இங்கே 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல். அங்கே உங்களுக்கு 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும், இங்கே 12 அப்போஸ்தலர்களும் 70 சீஷர்களும். இப்படி ரெண்டும் கரெக்டாக இருக்கும். கானானுக்கு வர வரைக்கும், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இருக்கும். வழியில் நடக்கிற கண்மலை அடிக்கப்படுறது, அதில் தண்ணி வர்றது எல்லாமே புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு ஒப்புமை. அதுக்குள்ளே மறைந்து இருக்கும். அதை நம்ம தியானித்து படிக்கணும். அதே மாதிரி தான் அவர்கள் வனாந்தரத்தில் கடந்து வந்த பாதை. அதாவது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நடுவில் என்ன வரும்? ஒரு வனாந்தரம் வரும். அந்த வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்ததான உன் இளவயது பக்தியையும் அப்படிங்கிறார். பொதுவாக நமக்கு வனாந்தரத்தில் ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறோம்? இந்த கடைசி ஜென்ரேஷனில், இந்த காலகட்டத்தில் வனாந்தரம் என்பது விரும்பத்தகாத ஒரு பகுதியாக இருக்கிறது, அல்லது விரும்பத்தகாத ஒரு ஏரியா. வனாந்தரத்துக்கு நான் போக மாட்டேன். எங்களுக்கு நாங்கள் இந்த ஊழியத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது 30 வருஷத்துக்கு முன்னாடி, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஊழியர்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் உபத்திரவமும் வனாந்தரத்தின் பாதையை கடந்து தான் அவங்க பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு வந்தாங்க. ஆசீர்வாதமான ஊழியங்களுக்கு நேராக வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன உபதேசம்? உனக்கு வனாந்தரமே இல்லை, உபத்திரவமே கிடையாது, உனக்கு எல்லாமே ஆசீர்வாதம் தான். அதுக்கு அந்த உபதேசத்துக்கு நிறைய பேர் இருக்குது. கிருபை உபதேசம், கிரேஸ் டாக்டரின், ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, இப்படி நிறையா இருக்குது, ப்ராஸ்பரிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதை இன்னைக்கு பேசுகிற ஆட்கள் அத்தனை பேருமே ஒரு காலத்தில் வனாந்தரத்தை கடந்து வந்தவங்க தான். இவங்கெல்லாம் வனாந்தரத்தை கடந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு வந்துட்டு ஜனங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் இது தெரியாமல் போயிட்டோம், எங்களுக்கு வனாந்தரமே கிடையாது அப்படிங்கிறாங்க. வேதாகமத்தில் ஆபிரகாமில் ஆரம்பித்து பவுல் வரைக்கும் வனாந்தரத்தை கடக்காத பரிசுத்தவான்களே கிடையாது. அத்தனை பேரும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு வனாந்தரத்தை கடந்திருப்பார்கள். ஆபிரகாம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணினார். ஈசாக்கு விதைச்சார் போய் கேராரூரில். அதற்கு பிறகு யாக்கோபு பிரயாணம் பண்ணினார். அதையும் தாண்டி இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் எலியா வனாந்தரத்துக்கு போனார், எலிசா வனாந்தரத்திற்கு போனார். அதையும் தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போனார், பவுல் வனாந்தரத்துக்கு போனார். எல்லாரும் போவாங்க. வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட், உருவாக்குற இடம். அதுதான் உங்களை உருவாக்கும். அதாவது நம்முடைய பாடியில் இம்யூனிட்டி பவர்னு ஒன்று இருக்குது. அதாவது WBC செல்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இது ஆக்டிவாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு சின்ன ஜுரமோ கோல்டோ பிடிக்கணும். பிடிச்சா தான் இது என்ன ஆகும்? திருப்பி ஆக்டிவேட் ஆகி நல்ல பிரிஸ்காக இருக்கும். இதுக்கு அப்படி ஒரு வேலையை நீங்கள் கொடுக்காட்டி உங்கள் ஹியூமன் பவர் அப்படியே குறைஞ்சிரும் பாடியில். வெளிப்படையாக சொல்லணும்னா, இராணுவ வீரர்களாக இருக்கிறாங்க, சண்டையே போடாமல் இருந்தால் என்ன ஆகிடுவாங்க? அவங்களாம் சண்டையே போடாமல் இருந்தால் சண்டையை மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை என்ன செய்யணும்? கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து ஏதாவது ஒன்று, அப்போ தான் அவங்க அந்த சண்டையை மறக்காமல் இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உனக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எதுவும் இல்லை, நீ இருக்கும் போதெல்லாம் வெறும் சந்தோஷமாய் மாத்திரம் இருக்கணும் அப்படின்றாங்க. இதே மாதிரி உங்களுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் யோசித்து பாருங்கள், உங்களுக்கே போர் அடிச்சிடும். நீங்கள் போய் விருந்துக்கு உட்காந்த உடனே வெறும் ஸ்வீட்டாக வைக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், வச்ச உடனே 2 குலாப் ஜாமுன், அடுத்து கொஞ்சம் சக்கரை பொங்கல், அப்புறம் கொஞ்சம் கேசரி, அப்புறம் 2 ஜாங்கிரி, அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு பால்கோவா, இப்படி வச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் கேட்பீங்க, ஓ எப்படி திங்க, என்ன வேணும்? கொஞ்சம் காரம் கொடுங்க. கடைசியாக கேட்பான், ஒரு ஊறுகாயாவது கொடுங்க கொஞ்சம். ஏன்? வெறும் ஸ்வீட்டை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அது நடுவில் ஏதோ ஒரு காரியம் வரணும். அப்போத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டாவது இருக்கும், இல்லையா? சில நேரங்களிலே நமக்கு ஆண்டவர் சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், அவரே அனுமதிக்கிறார், சில பிரச்சனைகளை கொடுக்கிறார். அதற்கு நடுவில் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அதில் விசுவாசம் வளருகிறது. நான் சொல்வேன், வனாந்தரம் ஒருத்தனை உருவாக்கத்தான் செய்யுமே ஒழிய ஒரு நாளும் வனாந்தரம் கொன்று போடவே போடாது.
நல்ல ஊழியர்கள், நல்ல ஆவிக்குரியவர்கள் அந்த வனாந்தரத்தை ஆசீர்வாதமாக எடுத்துப்பாங்க. அங்கே தான் நான் உருவாக்கப்பட்டேன். எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தார். பிரச்சனைக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு, ஆனால் அந்த பிரச்சனையில் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. நான் இஸ்மவேல் என்கிற துஷ்ட மனுஷனையே வனாந்தரத்தில் சாக விட மாட்டேன்னா, என் ரத்தத்தால் கழுவின நீதிமான்களாகிய என் பிள்ளைகளாகிய உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அதுதான் வாக்குத்தத்தம். அப்படிப்பட்ட துஷ்ட மனுஷனே கர்த்தர் சாக விடலை, வனாந்தரத்தில் காப்பாற்றிட்டாரு. உங்களையே நீமா விட போறாரு. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் தான் வனாந்தரத்துக்கு சில நேரத்தில் அனுப்புகிறேன். அதாவது வாழ்நாள் முழுவதும் வனாந்தரம் இல்லை, அதுவும் நல்லா இருக்காது இல்லையா? வாழ்நாள் முழுவதும் இப்போ ஆபிரகாம் சாராய் கூப்பிட்றாரு, வாமா போகலாம், ஆண்டவர் என்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. உடனே அந்த அம்மா கேட்கும், எங்கே? எந்த அம்மா வந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த கேள்வி தானே கேட்கணும். இப்போ யோசித்து பாருங்க, சாரால் ஒரு கேள்வி கேட்கல. வனாந்தரத்தில் தான் பிரயாணம். எங்கேருந்து போனோம்? ஈராக்லேருந்து இஸ்ரவேலுக்கு போனோம். நடுவில் 3 நாடு இருக்குது, கிராஸ் பண்ணி போனோம். சிரியா, அரேபியா, அதை தாண்டி தான் லெபனான் தாண்டி தான் அவர் அங்கே எங்கே போனோம்? இஸ்ரவேலுக்கு போனோம். நடுவில் ஃபுல்லாக வனாந்தரம் தான். ஆனால் அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு இருக்க மாட்டார், எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக வனாந்தரத்திலே குடியிருக்கிறதுக்கும் அந்த அம்மா ரெடியாக இல்லை. ஒரு நாள் வரும், நாம் கானானுக்குள்ளே பிரவேசிப்போம். யோபுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா யோபுக்கு உபத்திரம் வந்துச்சு, அது ஒரு நாள் தான் உபத்திரவம். அதற்கு பிறகு கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். உபத்திரவத்திலேயே வச்சாருன்னு எப்பவுமே பைபிள் கிடையாது, அதுவும் கிடையாது. ஆனால் உபத்திரவம் இல்லாமையும் கிடையாது. இதுதான் பேலன்ஸான டாக்டரின். அப்படிதான் பைபிள் பேலன்ஸாக தான் போகுது. ஒரு சிலர் தான் ஒன்று தூக்கி பிடிச்சிடறான். சுகர் வந்துருச்சு, என்ன பண்ணிடலாம்? ரைஸே வேண்டாம், இனி வெறும் கோதுமை தான். நல்ல கோதுமை சாப்பிட்டு ஹீட் ஆகி கண்ணெல்லாம் பொங்கி, அப்புறம் இனி கோதுமையே வேண்டாம், இனி ஓட்ஸ் தான். ஓட்ஸை சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி இனி ஒன்றுமே வேண்டாம். நமக்கு ஆண்டவர் எல்லாம் பேலன்சிங்காக கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிட்டா ஒன்றுமே வராது, எல்லாமே கரெக்டாக சாப்பிட்டா என்ன ஆகாது? ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உபத்திரவம் எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒன்றுமே இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்கு.